ஹாய் விவர்ஸ், இது பெங்களூரு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். அதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன். அதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல கேஆர்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆன்லைன் புக்கிங் பண்றதா இருந்தா ஐஆர்சிடிசி வெப்சைட்ல இதோட நேம் வந்து கேஜேஎம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்திருப்பாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாக்குறதுக்கு சின்னதா இருந்தா கூட வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்றதுக்கான இடம் எல்லாமே அமைச்சிருக்காங்க. ரொம்ப நீட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயன்படுத்துற இடம் அப்படிங்கிறதுனால அவ்வளவு நீட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நாம இந்த வழியோடி அப்படியே என்ட்ரி ஆகி உள்ள போனீங்கன்னா உள்ள வந்து டிக்கெட் கவுண்டர், அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் வந்து தங்குறதுக்கான இடம் வந்து கொஞ்சமா அமைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவா சேஃப்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு வந்து கிளீனாவும் இருக்காது, கசகச்சேன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்க ஒரு தடவையுமே இந்த இடத்துல இருந்ததில்ல. அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம்னா அப்படியே பிளாட்ஃபார்முக்குள்ள போறதுதான் எப்பவுமே நல்லது. நீங்க டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துட்டீங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டீங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனேயே முதல்ல நம்ம நிக்கிற இடமா இருக்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் 4 தான் இருக்கும். அதாவது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இடம் தான். இந்த சைட்ல தான் வெயிட்டிங் ரூம், வாஷ்ரூம் அப்படின்னு எல்லாமே அமைச்சிருப்பாங்க. ஃபுட் ஸ்டால் எல்லாமே கூட உள்ளே அமைச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேஷன்ல எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியோ லிப்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்டெப்ல ஏறி தான் அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போற மாதிரி இருக்கும். பிளாட்ஃபார்ம் 4ல வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸா வந்து நிற்கும். அதனால அவ்வளவு ரஷ்ஷஸா இருக்காது இந்த இடத்துல. ஃபெஸ்டிவல் டைம்ல தான் அதிகமா க்ரௌடா இருக்கும் இந்த இடம். சம்டைம்ஸ் அதர் ட்ராக்ஸ் எல்லாம் வந்து யூசஸ்ல இருக்கிற நேரத்துல பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் கூட இந்த ட்ராக்ல வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து மாத்தி விடலாம். இது ஒரு ஓல்டான ரயில்வே ஸ்டேஷன். 1864 அந்த ஆண்டுகள்ல துவங்கப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். அதுக்கப்புறம் 2013, 2023 அந்த ஆண்டுகள்ல எல்லாம் நிறைய பில்டிங்ஸ் அத மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் வேலைகள் செஞ்சு இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் அப்படின்னா லிஃப்டிங் அண்ட் எக்ஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டியும் அப்படிதான். நிறைய இடங்கள்ல வந்து நீங்க டேப் வந்து ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வரல. எப்போதைக்கும் இப்படிதான் இருக்குமா, இல்லைன்னா சில நேரங்கள தண்ணி வராத நேரத்துல அப்படி இருக்குதா அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியல. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம ஈஸியா ரீச் ஆயிடலாம். ஏன்னா சில ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது கண்டிப்பா ஏதாவது வெஹிக்கிளை வந்து ஹையர் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அப்படியே பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். ரோடுக்கு பக்கத்திலேயே தான் அமைஞ்சிருக்கு. ரோட்லயே தான் ட்ரெயின் டைமிங்ஸ், எந்தெந்த ட்ரெயின் வந்து எப்போ மூவ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே டிஸ்பிளேல வந்து சில ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து ரோட்லயே தான் அமைச்சிருப்பாங்க. பஸ்ல இருந்து பார்த்தா கூட நம்மளுக்கு ஈஸியா வந்து எந்தெந்த ட்ரெயின் வந்து எப்போ மூவ் ஆகும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன், அடுத்து நார்மலான ரோடு டிரான்ஸ்போர்ட், அடுத்து ஃப்ளைஓவர், ரோடு ஃப்ளைஓவர் டிரான்ஸ்போர்ட், அடுத்து மெட்ரோ ஸ்டேஷன், ஃப்ளைஓவர்ல இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன், இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல பாக்குற மாதிரி அமைச்சிருக்கிறது தான். பிளாட்ஃபார்ம் 3ல வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ் மட்டும் தான் பிளாட்ஃபார்ம் 3ல போற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதாவது பெங்களூர் சிட்டியை கிராஸ் ஆகி போகக்கூடிய ட்ரெயின்ஸ் மட்டும் பிளாட்ஃபார்ம் 3ல வந்து போற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதனால அந்த பிளாட்ஃபார்ம் 3ல வந்து பேசஞ்சர்ஸ் ஏற மாதிரி இருக்காது. ட்ரெயின் வந்து அப்படியே ரன்னிங்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பிளாட்ஃபார்ம் 2ல வந்து பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ், அடுத்து பக்கத்து ஸ்டேட், ரொம்ப தூரத்துல இருந்து வந்து பக்கத்து ஸ்டேட்ல போற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ், பேசஞ்சர் ஏறுற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் 2ல வந்து போகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி வேற இடத்துல இருந்து வரோம் வந்து பெங்களூர் சிட்டில கிராஸ் ஆகி பேசஞ்சர் ஏத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடங்களுக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் 2ல போற மாதிரி அமைச்சிருப்பாங்க. கூட்ஸ் ட்ரெயின், இந்த பெட்ரோல் ஏத்தி போற ட்ரெயின், கார் ஏத்துறது, அந்த குட்ஸ் ட்ரெயின் எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் 1ல தான் போற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தும் பாத்தீங்கன்னா நிறைய ட்ராக் வந்து போட்டு வச்சிருக்காங்களே தவிர எல்லாத்தையும் சேர்த்து பொதுவா பிளாட்ஃபார்ம் 1 தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த ட்ராக்குக்கெல்லாம் அடுத்து அந்த பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அததான் வந்து இனிஷியலா இங்க உருவாக்கப்பட்ட பில்டிங் கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல மாத்தி அமைச்சிருப்பாங்க. நாம என்ட்ரி ஆனாலும் அந்த இடத்துல வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இப்போதைக்கும் சில ட்ரெயின்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் 1 தாண்டி இருக்கக்கூடிய இன்னும் நிறைய ட்ராக் போட்டிருக்குன்னு சொன்னாலும் அந்த ட்ராக்லயும் சில ட்ரெயின்ஸ் வந்து ரன் ஆகுது. என்னோட ஹஸ்பண்டும் ஒரு தடவை பிளாட்ஃபார்ம் 1 தாண்டி அந்த சைட்ல இருக்கக்கூடிய ட்ராக்ல வந்து ஒரு தடவை டிராவல் பண்ணதா கூட சொன்னாங்க.
நீங்க வேற இடத்துல இருந்து பெங்களூரு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குறதா இருந்தா இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் மூலமா வேற இடங்களுக்கு போறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே நல்லா அமைச்சு கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து ஹையர் பண்றதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் டிரான்ஸ்போர்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பக்கத்துலயே இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். நீங்க மார்னிங் 3 o'clock 4 o'clock இந்த கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தா கூட இங்க இருந்து பெங்களூர் சிட்டிக்கு போறதுக்கான நிறைய பஸ்ஸஸ் வந்து இங்க கிடைக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டிராபேக் அப்படின்னா லிஃப்டிங், அதுக்கப்புறம் எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி தான். அது வந்து ஃபியூச்சர்ல அமைப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அமைச்சா நல்லாவே இருக்கும். போறான்னு நினைக்கிறேன்.